ஃபிசிக்ஸ் இவ்வளோ கஷ்டமாக வருதே நீட் எக்ஸாமில், என்னால் அட்டன் பண்ண முடியுமா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நீட் 26க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. சரியா? ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிறது என் மனசில் இருக்கக்கூடிய பதில். அதை ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபிசிக்ஸ் கோச்சிங் ஃபார் 1 வீக் ரெசிடென்ஷியல் அப்படின்னு ஒன்று பண்ணேன் இந்த வாரம். இன்றைக்கி தான் அந்த கோர்ஸ் முடியுது திருச்சியில். இந்த 100 மாணவர்கள் மாணவிகள் மொத்தமாக 100 பேர் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் என் கூடவே இருந்து இங்கே படித்தாங்க. பக்கத்துலேயே ஒரு பாய்ஸ் கேம்பஸ் வச்சுருக்கோம். இது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத தரவாக படித்தாங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபிசிக்ஸை வந்து ரொம்ப போரிங்காக ரொம்ப கொண்டு போகாமல் நிறைய இமேஜினேஷனில் நான் மென்ஷன் பண்ணுறது, ரொம்ப இமேஜினேஷனோட ஃபிசிக்ஸை ரொம்ப ரியல் லைஃபோட அப்ளை பண்ணி அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். எங்கள் சார் மிஸ்டர் அருணாச்சலம் சார், அவர் தான் வந்து இவ்வளோ சூப்பராக இங்கே மெயின்டைன் பண்ணிவிட்டு செமையாக வந்து ஃபிசிக்ஸை ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டு அவர் வெரி பிலவ்ட் சார் மிஸ்டர் அருணாச்சலம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஃப்ரீ டெமோ கிளாஸு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் சார் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் அவ்வளோ கிளியராக நடத்தினார். அந்த கான்செப்ட் நடத்துகிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொஷின்ஸும் நடத்தினார். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாக எவ்வளோ ஃபிசிக்ஸை வந்து ஈஸியாக டீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ரொம்ப ஈஸியாக ஃபிசிக்ஸை டீச் பண்ணார். அந்த வயசில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் வருஷம் நான் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனே, ஏன்னா போன வருஷம் வீட்டில் இருந்து இந்த ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து இது இப்படி தான் படிக்கணும், நம்ம பல டைமென்ஷனில் யோசித்து இந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்றது வந்து அருணாச்சலம் சாரால் தான். கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் நான் கண்டிப்பாக இங்கேருந்து படித்து கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட் வாங்கணுன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். சிபிஎஸ்சி அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இது எல்லாமே சூட்டபுளாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஈஸியாக அடாப்ட் ஆகிடும், சீக்கிரம் புரிஞ்சிடும் ஒன்றுமே நடக்கிறது. இந்த ஃபிசிக்ஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நாள் வரைக்கும் ஃபிசிக்ஸ் ஈக்குவல் டு ஃபியர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் தான் என் மைண்டில் இருந்தது. ஆனால் மிஸ்டர் அருணாச்சலம் சார் கிளாஸ் ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணோடனே ஃபிசிக்ஸ் ஈக்குவல் டு ஃபியர் ஈக்குவேஷன் என் மைண்ட்குள்ளே போய் ஃபிசிக்ஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ்ன்னு மாறிடுச்சு. இந்த 7 நாள் கோர்ஸில் நாங்கள் எங்கள் 1 இயர் எப்படி இருக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாக வந்து நான் 11th 12th இன்டிகிரேட்டட் தான் படித்தேன். இன்டிகிரேட்டட் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே போட்டுட்ருந்தேன். கான்செப்ட் எதுவுமே எனக்கு அவ்வளோவா புரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபார்முலா டெரிவேஷன் சொல்லித்தராங்க. கான்செப்ட் வைஸாக எவ்வளோ வந்து ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாங்க. அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக எனக்கு புரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் சம்ஸ் சால்வ் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டமான சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அட்வான்ஸ் கொஷின் சம்ஸு எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிஃபோர் வந்து எனக்கு அந்த எக்ஸாம் அந்த லெசன் வந்து எனக்கு ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து சாரோட டீச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்தது, கோச்சிங்கும் நல்லாவே இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்போது எனக்குமே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ இதே மாதிரியே மிச்சம் இருக்க சாப்டர்ஸ் 81 சாப்டர்ஸ் இருக்குது. நீட்டோட கம்ப்ளீட் சிலபஸையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் நான் நீட்டை கிராக் பண்ணி கண்டிப்பாக இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துடுவேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ளேயும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் கிராக் பண்ணிடுவேன். பயந்துகிட்டே தான் வந்தேன் இந்த 1 வீக் டெமோ கிளாஸில். ஏன்னா எனக்கு ஃபிசிக்ஸ் சுத்தமாக வராது, ரொம்ப வீக் நான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு சார் மேக்ஸ் பேசிக் அதுக்கப்புறம் ஃபார்முலா எல்லாமே ஃபஸ்ட்டு டீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபிசிக்ஸ் லெசனுக்குள்ளேயே என்ட்ரி ஆனாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு லெசன் வைஸ் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக எடுத்தாங்க. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமும் தியரிஸாக இருக்கட்டும் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் சார் சொல்லி கொடுத்துட்டு அவங்க சால்வ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து நாங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரோசீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எழுதின நீட் எக்ஸாமில் வந்து அவ்வளோ ஸ்கோர் இல்லை. ஃபிசிக்ஸ்னால தான் எனக்கு டோட்டல் கம்மியாயிடுச்சு. அதனால் சீட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி இந்த இயர் திரும்பி இப்போ ரிப்பீட் பண்ணலான்னு ஐடியா எடுத்தப்போ சக்தியில் போய் இந்த டெமோ கிளாஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்ப்போம், எப்படி நடத்துகிறாங்கன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். வந்த புதுசில் சரி ஆல்ரெடி தான் நமக்கு நிறையா தெரியுமே, இப்போ என்ன புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் இங்கே இந்த ஒரு வாரம் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் லெசன் அட்டன் பண்ணேன். அப்போ தான் தெரிய வந்தது, முன்னே தெரிஞ்சதை விட இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னே தெரிஞ்ச விட இப்போ ஒரு 90% எக்ஸ்ட்ராவே கற்றுக்கிட்டேன். முன்னே பேசிக்காக ஃபார்முலாஸ் அதை எப்படி ஒரு கொஸ்டினில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன விதமான கொஸ்டின் கேட்டாலும் அதை எப்படி அந்த டைமிங்கில் போடுறது, எப்படி அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறது அப்படிங்கிற எல்லாமே சொல்லி தந்தாங்க. தென் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து மதுரையில் பண்ணுறோம். மதுரை நம்மளது வந்து கேர்ள்ஸ் கேம்பஸ். அதனால் மதுரை அண்ட் சரௌண்டிங் மதுரை இருக்கக்கூடிய நீட் 26 ஆஸ்பிரன்ஸ்
கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஐ இன்வைட் யூ டு கம் அண்ட் ஜாயின் மை ஃப்ரீ ஃபிசிக்ஸ் டெமோ வீக். ஓகே, உங்களுக்கு அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே ஃப்ரீ, புத்தகங்கள், கொஸ்டின் பேப்பர், டீச்சிங், எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. கிளாஸ் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 8th ஜூன். இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது, ரைட்டா? 8th ஜூன் மார்னிங் 8:30க்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஓகேயா? நீங்கள் அவசியம் அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி நைட்டே நீங்கள் வரலாம். உங்களுக்கு அங்கே அகாமடேஷன், டின்னர், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.